வண்டி அடைக்குது. பைக் சரோசா பார்த்து வச்சுக்கணா. ஐயோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். பைக்கு தான் உன்னை பார்த்த உடனே ஆப் ஆயிட்டான். ஏன் சரோசா, என்கிட்ட வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்காம 6 மாசமா டிமிக்கி கொடுக்கறிய? காசை கொடுத்து போடு. தரமாட்டேன் நான் சொல்றேன். வீட்டுக்கு வாங்க, எடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போட்டு உறவு வட்டியோட வாங்கிட்டு போங்க. வேணாங்கண்ணா, வட்டி குட்டி போட்டுரும். ஆமாண்டா. அம்மா மவராசி, என் சரக்கையும் கோழி குழம்பு தின்னா எப்ப ஏற்பட்ட சாமியாரு குப்புற கவுந்துருவான். வேணாம் தாயி, என் காசை மட்டும் கொடுத்து அனுப்பு போதும். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுதான் போகணும். டேய் கிளம்புடா. ஒரு குழந்தை ரோட்டை கிராஸ் பண்ணும்போது டிரைவர் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. அது தவழ்ந்து புரண்டு போற வரைக்கும் நின்று நிதானமா பார்த்துட்டு போறோம். அதை விட்டு போயிட்டு எங்கேன்னு ஹாரன் அடிச்சு லைட் அடிச்சா கண்ணு கூசாதா? என்னாச்சு? ஃபுல் டிராபிக் ஜாமா இருக்கு. பெரிய ஆக்சிடென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்ளோ பெரிய டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. கூட பிறந்த தம்பிமே நட்டு விட்டுருடா. பயமா இருக்குடா. பயப்படாத. கூப்பிட்டியா? கவலைப்படாத அண்ணன், நான் இருக்கேன். தைரியமா சரக்க கொண்டாடா. தம்பி, நீ நிதானத்துல இல்ல. அண்ணன் சரக்க போட்டு தெளிவா ஓட்டு. அண்ணன் நான் இருக்கேன், தைரியமா போ. அண்ணன் பேரை சொல்லிட்டு ஓட்டு. போயிட்டு வா தம்பி. ஏய் ராயரே, என்ன போலீஸ் நேர கட்ட நேரத்துல வந்திருக்கு? என்ன ராயரே வண்டியை பூரா நிப்பாட்டிக்கிட்டு நியூஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல போலீஸ், குடிகார குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி தான், ஆனா மீச வச்ச குழந்தை. குழப்பம் பண்ண கூடாதுல சார். ஒருத்தர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். என்னமோ மாமா மச்சா மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க. 4 சாத்து சாத்து ஜெயில போடுங்க சார். எவடியா என்ன ஜெயில போட சொல்ற? அடிச்சு மூஞ்சி போறக்கெல்லாம் வண்டி வச்சாரு. வண்டியை ஓட்டி போட்டு நீ போன அவளை பாத்துக்கிறேன். நீ போ, நீ போன அவளை சொல்லு. காத்துறான பத்தி கிங்கு வகைனக்கல் கிங்கு சொல்லு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீ கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புங்க. வண்டிடப்பா, வண்டி எடு. வாயா, நீ வா. உன்னை கொண்டு போலீஸ் ஜீப்ல நான் டிராப் பண்றேன். இந்த காத்தராய போலீஸ் ஜீப்ல காலடி எடுத்து வைக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்ப இந்த ஊர்லதான் நமக்கு வேலை. நம்ம என்எஸ்எஸ் கேம்ப் மேட்டூர்ல ஒரு குடிகாரனை பார்த்ததும் ஒகேனக்கல்ல இறங்கி விட்ட இந்த மாலதி. இந்த குக்கிராமத்துல எந்த வசதியும் இல்ல. ஏய் மாலதி, இருக்கிறது ஒரு பாத்ரூம். எப்படி 10 பேர் போக முடியும்? கேட்டா ஆட்டு பக்கம் போன்றாங்க. என்னடி, நம்ம என்எஸ்எஸ் கேம்ப் 10 டேஸ் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயா. கருப்பு அட காத்து என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படிப்பா? நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு? ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாது. சொல்லுப்பா. 5 வட்டி. 5 பாத்தியா பாத்தியா வாய புளக்கற பாத்தியா? உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12? யோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி?
10 பெட்டி நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா. சத்தியமாவா? யோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதான் கலரா இருக்க. இந்தா இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 பெட்டி மறந்துடா அப்படி. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க வாங்க. இந்தாங்கடா, ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மத்த பொருளை வாங்கி சட்டுப்புட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு ஒரு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி வருது. போங்க. கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏங்க இருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கிற? நானும் ப்ராப்ளம் ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரலா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிரும். ஐயோ பணத்தை நீ எப்ப தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வர எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கான்னு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடன்காரனை பாத்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். ஐயோ இரியா நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டை பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? மாப்பிள்ள 5-6 பேரு வந்திருக்கடா. முதல்ல அத பாப்போம். ஆளு ரொம்ப பேசுறாண்டி. தாத்தா இன்னைக்கு உங்க ஊர்ல டான்ஸ் ப்ரோகிராம் போடுறோம், அவசியம் வரணும். மலை பாட்டுக்கும் கட்டிப்புடி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? அப்புறம் பள்ளி டான்ஸ் உண்டா? உன்னால குனிஞ்சா நிமிர முடியாது, உனக்கு பெல்லி டான்ஸ் வேணுமா? போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணாம் முடியும். 2 உருண்டை களி அப்புறம் படுத்துக்க. அவ்வளவுதானா? வெரி சிம்பிள். டான்ஸ் ப்ரோகிராம்க்கு வாங்க, களி உருண்டை கன்ஃபார்ம். வாமா யூத். வாமா கூப்பிடுங்க. ஏன் பாட்டி களி உருண்டை தானே கேட்டாங்க, பெரியவங்களை ஏன் திட்டுறீங்க? அது விவரம் கேட்டவங்கள அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுக்கிட்ட பார்த்து பேசணும். ஆமா அப்ப காளி உருண்டை கொடுத்துருவாங்களோ? யூஸ் பண்ண பாட்டிகள் ஏதாவது பண்ணணும்டி. வேணாம், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். மாமா டான்ஸ் ப்ரோகிராம்க்கு வாங்க. முதல் வரிசையில நான் தான் இருப்பேன். நீங்க நம்ம குடிக்கிற ரூட்ட சாராயம், கிராஸ் பிராந்தி, பண்றாளுங்க. விஸ்கி உடனே ரத்தத்துல போய் நரம்புகளை தூண்டுது, மூளைய உணர்ச்சி இல்லாம பண்ணிடும், சரியா தூக்கம் வராது, கண் பார்வை போயிடும், முதல்ல வயிற்று வலியில ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், கடைசியில ஆண்மையே இல்லாம போயிடும். ஒரு வீட்ல குடும்ப தலைவன் குடிச்சிட்டு சீரழிஞ்சா நாடு எப்படி உருப்பிடும்? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல விஷத்தை வாங்கி குடிக்காதீங்க, விக்கிறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க, சரியா? என்ற ஊருக்கு வந்து என் விஷத்தை போட்டு என் கொள்கை தப்பா பேசுறியா? ஓ கருத்தை கேட்கறதுக்கு தான் இவங்க உட்காந்துருக்கான்னு நினைச்சியா? அந்த கவர்ச்சிய பார்க்கத்தான் உட்காந்து இருக்காங்க. வர்றேன் வந்து ஐ எம் நவ் ஹியர். ஏய் இந்த காத்தாரன் யார் நீ நோயிங்? ஒரு மேடை 2 குழா இருந்தா என்ன வேணா பேசுற நீ? எங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எங்க காசு நாங்க குடிப்போம். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கூட காலேஜ்ல படிக்கிறாங்களே பசங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்ல. சனிக்கிழமை சாயந்தரம் போய் பார்த்தா தெரியும், எல்லாம் போதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னீங்க தலைவா. உங்க முதுகுல 1000 கிலோ அழுக்கு இருக்கு. முதல்ல அத கரண்டியால சொரண்டிட்டு அப்புறம் எங்களை திருத்த வாங்க. அம்மாய்க்கு நீ தூக்கிட்டு போற அத பாட்டில குடுறா, ஒரு ரவுண்ட் விட்டு ரவுஸ் விடலாம். இந்த காத்த வர இந்த கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரீர் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம், வெளியே வரட்டும், என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர நளிராய நல்லா நளிராய. என்ன கண்ண கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்குறானா இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ண கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. எதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி.
காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து. வாயா கருப்பு. அப்பாடா நம்ம பேரை சொல்லிட்டாயா. இன்னும் 3 செக்கப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கட்ட வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாஷா ஒன்று கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன விரலு. விரல் தாயா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா, என்ன கலரு? நீலம்யா. ஐயோ, எல்லாத்துலயும் பாஸ் ஆகிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா என் பேக்கு. ஒண்ணும் இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பேசிக்கிட்டு இது போட்டுக்கிட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்ப்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா, வட்டியை தெரியா, இல்ல 2 சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க. என்ன வாயிலே உட்கடிக்கிறா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ, ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்காருல்ல, என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி கழுவுனது வாயை குப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா, அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி எப்ப நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்ன காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் கூட அவளை கராரா கேட்கலையாப்பா. நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, நான் உன்கிட்ட வாங்க. நீ குடுக்கிறப்ப நான் வாங்கிக்கிறப்பா, வேணாப்பா. ஐயா, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. ஐயோ, காப்பாத்த ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.